நீரின்றி அமையாது உலகு என்று நம்முடைய வள்ளுவ பெருமகனார் நமக்கு தந்தருளிய மறைமொழியில் சொல்லுகிறார். அது எவ்வளவு தூரம் உண்மையோ அப்படி நீரின்றி அமையாது உலகு, அதுபோல காடின்றி அமையாது நீர், ஆடும் மாடுமின்றி அமையாது காடு. இந்த இயற்கையின் சுழற்சி முறையை என்னிலும் இளைய என் தம்பிதங்கிகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆடு மாடுகள் அங்கு சென்று மேய்வதால் காடு வளப்படும். அங்கே இதே குரங்கணியில் தீப்பற்றி எரிந்ததே, அதுபோல காடு பற்றி எரிவது தடுக்கப்படும். தீயின் தொடர்ச்சியின்றி அது அந்தந்த இடத்திலே நின்றுவிடும். கூகுள் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகம் ஒரு தீவிலே அடர்ந்த காட்டுப்பகுதியில் வைத்திருக்கிறார். அவர் அந்த காடில் தீப்பற்றி எரிந்துவிடக்கூடாது என்பதற்காக 100 மாடுகளை அங்கே விட்டு தினமும் அந்த புற்களை மேய விடுகிறார். ஏன் அவருக்கு அதை செய்கிறார்? அவருக்கு அறிவு இருக்கிறது, தெரிகிறது, அவர் செய்கிறார். அண்மையில் தேனி மாவட்டம் அவுட்டப்பாறையில் பகுதியில் ஆயிரக்கணக்கான மாடுகளுடன் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதாவது மலைப்பகுதிகளில் மாடுகளை மேய விடணும் அப்படிங்கிறதான் சீமானுடைய கோரிக்கை. அந்த போராட்டத்தில் திரு சீமான் அவர்கள் பேசும்போது கூகுள் அலுவலகத்தில் 100 மாடுகளை வச்சு புல்வெளியை மேய விடுறாங்க. இதன் மூலமா புல் வளர்றது கட்டுப்படுத்தப்படுது, காட்டுத்தீ ஏற்படுறதில்லை அப்படின்னு சொல்றாரு. அதே போல கூகுள் அலுவலகம் தீவு பகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னா கூகுள் அலுவலகம் அமெரிக்காவிலே கலிபோர்னியா மாநிலத்தில் மவுண்ட் வியூ பகுதியில் அமைஞ்சிருக்கு. அதாவது தீவு பகுதி கிடையாது, அது ஒரு மலை சார்ந்த ஒரு மலை முகடு பகுதி. இரண்டாவது பார்த்தீங்கன்னா கூகுள் அலுவலகத்தில் 100 மாடுகளை மேய விடல, 200 ஆடுகளை தான் அவ்வப்போது மேய விடுறாங்க. அதுவும் சொந்த ஆடு கிடையாது, ஆடுகளை குத்தகைக்கு எடுத்து சில மாதங்கள் இடைவெளி கூகுள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய புல்வெளிகளில் மேய விடுறாங்க. இதுதான் உண்மையான தகவல். இப்படி ஆடுகளை எதுக்காக மேய விடுறாங்க அப்படின்னா, காட்டுத்தீ ஏற்படுவதை இந்த ஆடுகள் மேயறதுனால தடுக்கப்படுது. ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஆடுகள் மேயறதுனால பார்த்தீங்கன்னா ஆடுகளுடைய புழுக்கை மற்றும் சிறுநீர் எல்லாம் அந்த நிலத்தையும் வளப்படுத்துது. கூகுளில் இருக்கக்கூடிய வசதியை வச்சு பார்த்தா அவங்க சொந்தமாக பெரிய ஆட்டுப்பண்ணையே வச்சு அங்கே மேய விடலாம். அது மட்டும் இல்லாமல் ரோபோட்டிக் இயந்திரம் மூலமாக கூட புல்வெளியை சுத்தப்படுத்த முடியும். ஆனால் அவங்க இயற்கையோடு ஏந்து இருக்கணும் என்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா 200 ஆடுகளை வச்சு புல் வளராம கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்ததா பார்த்தா 2009ஆம் ஆண்டு முதலே இந்த பணியை கூகுளில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, தமிழ்நாட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் தென்னை மரங்களுக்கு இடையில நிறைய களை வருதுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா செம்மறி ஆடுகளை வாங்கி மேய விடுவாங்க. இதன் மூலமா தென்னையில களை எடுக்கிற வேலையும் மிச்சம், செம்மறி ஆடுகள் மூலமா வருமானமும் கிடைக்கும். மூன்றாவதா பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டினுடைய புழுக்கை மற்றும் சிறுநீர் மூலமா தென்னையில விளைச்சலும் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதான் நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய அனுபவம். திரு சீமான் அவர்கள் கூகுள் அலுவலகம் குறித்த கூறிய தகவல்கள் தான் தவறானது. மற்றபடி அவருடைய போராட்டம் நியாயமானது, அவசியமானது. குறிப்பாக மலைப்பகுதிகள் மாடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்பினால் பல்லுயிர் சூழல் பெருகும், காட்டுத்தீ கட்டுப்படுத்தப்படும் என்பது நியாயமான கோரிக்கை. சீமானுடன் சேர்ந்து தமிழக அரசுக்கும் வனத்துறைக்கும் நாமும் இந்த கோரிக்கையை வைப்போம். மலைப்பகுதிகளில் மேய்ச்சலுக்கு மாடுகளை திரும்பவும் அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கையை வைப்போம்.